குழந்தைகளே, நான் உங்க ரதி. நான் உங்களுக்கு 2 அழகான கதைகள் சொல்லப் போகிறேன். முதல் கதை எறும்பும் வெட்டுக்கிளியும். 2வது கதை சிங்கமும் முதலையும். இப்போ முதலாவது கதையை கேட்போம். ஒரு காட்டில் எறும்புகள் கோடைக்காலத்தில் கடுமையாக உழைத்து தினமும் உணவைச் சேகரித்துக் கொண்டிருந்தன. அதைக் கண்ட வெட்டுக்கிளி நாள் முழுவதும் பாடியும் ஆடியும் மகிழ்ச்சியாக இருந்தது. எறும்புகள் கிண்டலாக, ஏய் வெட்டுக்கிளியே, எங்களுக்கு மாதிரி உழைக்கவில்லை என்றால் குளிர்காலத்தில் பட்டினி கிடப்பாய் என்று சொல்லின. வெட்டுக்கிளி சிரித்துக்கொண்டு, உழைப்பு மட்டும் வாழ்க்கை அல்ல, பாடல், மகிழ்ச்சி, நட்பு, சிரிப்பு இவையும் வாழ்க்கையின் உணவுதான் என்று பதிலளித்தது. குளிர்காலம் வந்தது. எறும்புகள் தங்களது வீட்டில் அடைந்து கொண்டன. ஆனால் அவை மிகுந்த சோர்வாக இருந்தன. வேலை மட்டுமே செய்ததால் பாடவும் ஆடவும் மகிழவும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் வெட்டுக்கிளி தன்னுடைய இனிய பாடலால் காட்டில் உள்ள அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. எறும்புகள் கூட தங்களது சோம்பலான மனதை மறந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தன. அப்போது எறும்புகள் உணர்ந்தன, ஆமாம், வெட்டுக்கிளியின் மகிழ்ச்சி இல்லையெனில் எங்கள் வாழ்க்கை பாழாகியிருக்கும். உணவும் வேண்டும், ஆனந்தமும் வேண்டும். அவை வெட்டுக்கிளியுடன் நட்பு கொண்டு தங்களது உணவையும் பகிர்ந்து கொண்டன. கதையின் பயன். மாரல்: வாழ்க்கையில் உழைப்பு அவசியம், ஆனால் மகிழ்ச்சி, பாடல், நட்பு இல்லாமல் வாழ்க்கை முழுமையல்ல. குட்டீஸ்கள், முதல் கதை பிடிச்சுதா? சரி, இப்போ 2வது கதை கேட்போமா? அது சிங்கமும் முதலையும் பற்றியது. ஒரு பெரிய காட்டின் நடுவே அழகான ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் கரையில் ஒரு வலிமையான சிங்கம் வாழ்ந்தது. ஆற்றுக்குள் ஒரு புத்திசாலியான முதலை வாழ்ந்தது. இருவருக்கும் நட்பு இல்லை. எப்போதும் போட்டிதான். சிங்கம், நான் தான் காட்டு அரசன் என்று பெருமைப்பட்டான். முதலை, ஆனால் நீரில் நான் தான் அரசன் என்று பெருமைப்பட்டது. ஒரு நாள் ஆற்றங்கரையில் விலங்குகள் அனைத்தும் கூடியிருந்தபோது சிங்கமும் முதலைக்கும் சண்டை தொடங்கியது. ஆனால் அப்பொழுது திடீரென்று பெரிய புயல் வந்தது. ஆற்றின் கரைகள் உடைந்து சிறு விலங்குகள் தண்ணீரில் சிக்கிக் கொண்டன. சிங்கம் பாய்ந்து சென்று கரையில் சிக்கிய குட்டி மானை காப்பாற்றியது. முதலை தன் வலிமையால் ஆற்றில் மூழ்கிய குட்டி குரங்கை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தது. அந்த நாள் முதல் சிங்கமும் முதலையும் உணர்ந்தார்கள், நாம் சண்டை போட வேண்டாம். நிலத்திலும் நீரிலும் சேர்ந்து உதவினால்தான் காட்டில் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பார்கள். கதையின் பயன். மாரல்: சண்டை போட்டால் எவருக்கும் பலன் இல்லை. ஒற்றுமையால்தான் பெரிய காரியங்கள் நடக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் பகிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. குட்டீஸ்கள், இப்போ நான் 2 கதைகள் சொல்லி முடிச்சிட்டேன். முதல் கதை எறும்பும் வெட்டுக்கிளியும். 2வது கதை சிங்கமும் முதலையும். சரி குட்டீஸ்கள், இப்போ சொல்லணும். முதல் கதை பிடிச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்று டைப் பண்ணுங்க. 2வது கதை பிடிச்சா செகண்ட் ஸ்டோரி என்று டைப் பண்ணுங்க. நாளைக்கு வேறொரு அழகான கதை சொல்ல வர்றேன். அதுவரைக்கும் நன்றி.